ஹலோ தமிழா, பயப்படாதீங்க, சொல்லுங்க. ஆமாம் சார். எங்க போகணும்? ஒசூர் சார். சரி, என்னோட வாங்க. கேட்க மாட்டேன். ಬಿಡೋದಿಲ್ಲ ಬಿಡೋದಿಲ್ಲ ಹಕ್ಕರ ನಾವು ಬಿಡೋದಿಲ್ಲ ಕೊಡೋದಿಲ್ಲ ಕೊಡೋದಿಲ್ಲ ಕಾವೇರಿ ನೀರನ್ನು ಕೊಡೋದಿಲ್ಲ. ಅಣ್ಣ, ನಿಮ್ ಟಿವಿನ ಮಾತುಗಳು ತುಂಬಾನೇ ಕೇಳಿದೀನಿ. ನೀವು ಬೇರೆ ಲೆವೆಲ್ ಅಣ್ಣ. ಅಣ್ಣ ಅದ್ಭುತ. ಎಲ್ಲ ನಮ್ಮೂರೇ ಅಣ್ಣ, ಬಿಟ್ಬಿಡಿ ಅಣ್ಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ದಾರಿಲಿ ತೊಂದರೆ ಆದ್ರೆ ಫೋನ್ ಮಾಡು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಣ್ಣ. ನಮಸ್ಕಾರ, ತುಂಬಾ ಸಂತೋಷ. ದಾರಿ ಬಿಡ್ರ, ಹೋಗ್ಲಿ ಬಿಡು, ಹೋಗ್ಲಿ ಹೋಗ್ಲಿ ಅವರು. தரமாட்டோம் தரமாட்டோம் மின்சாரத்தை தரமாட்டோம். அடிக்காதே அடிக்காதே விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே. விடமாட்டோம் விடமாட்டோம், காவேரி உரிமையை விடமாட்டோம். திமிரு புடிச்ச தமிழண்டா. உன் பேச்செல்லாம் நான் டிவில பாத்துருக்கேன். நீ ஃபயர்னே. எல்லாம் நம்பாளுங்க தான், கொஞ்சம் விட சொல்லுங்கண்ணே. தம்பி, இது சந்திப்பேட்டை, எப்பனாலும் கூப்பிடுங்க, பார்த்து போங்க. ஃபயர் ஃபயர் ஃபயர். தரமாட்டோம் தரமாட்டோம் மின்சாரத்தை தரமாட்டோம். அடிக்காதே அடிக்காதே. நீராலானது உலகு. இந்த தண்ணிக்கு தான் மனுஷன் அடிச்சுக்கிறான், அரசியல் பண்ணுறான். அது ஏறி வந்ததுன்னு வச்சுக்கோ, எல்லா பயிலும் அடிச்சுட்டு போயிடும். 70 வருஷமாக இந்த நாட்டில் குறுக்கும் மறுக்குமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ தூரம்னு அக்யூரேட்டாக எனக்கு தெரியும்டா. ஆனால் ஒரு இதயத்துக்கும் இன்னொரு இதயத்துக்கும் எவ்வளோ தூரம்னு தான் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலடா. நான் ஃபிலாசபர், ஒரு இழுப்புக்கே டாப் கியரில் தூக்குறேன். இந்தா. I really feel it now, son. Maybe I will die soon, but I am happy டா. பெரிய பெரிய பணக்காரனுங்க 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல்னு தம் பிள்ளைங்களுக்கு சொத்தை விட்டுட்டு போவானுங்க. நான் உனக்கு மில்லியன் ஸ்டார் ஹோட்டல் விட்டுட்டு போகிறேன். ஆனாடா, உனக்கு ஒரு துணை வேணும். நடுங்கிற குளிரில் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவோட 2 நாள் ராத்திரி முழுக்க ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல அவங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா. இப்போ நினச்சா கூட உடம்பெல்லாம் நடுங்குது. எவனோ ஒருத்த முகம் தெரியாதவன் செகண்டில் கொண்டு வீசிட்டு போயிட்டான். இங்கே பாரு, இந்த மனுஷ கூட்டம் இருக்குது, உலகத்திலே மோசமான கூட்டம்டா அது. நீ சாகும்போது ஒரே முகம்தான் உன் நினப்பில் மிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுதாண்டா உண்மை. அந்த முகத்துக்காக தாண்டா இந்த ஓட்டம், இசை, பாட்டு எல்லாமே. நானும் அதை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ கூட அவன் முகம் இங்கே இங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 40 வருஷமா அழியாம அப்படியாவிட கிடக்கு ஒரு முகம். உனக்குன்னு ஒரு முகம் கிடைக்கும், அது படைக்கப்பட்டிருக்கும், அது உன் கைக்கு வரும். மிஸ் பண்ணிடாதடா, எதுக்காகவும் அதை மிஸ் பண்ணிடாதடா. நீ மரம் போல வாழணும், அந்த மரம் போல வாழணும், மரம் போல வாழணும். சிரிப்பு வருது, அழுகையும் வருது. ஏய் சே, சீனியருக்கு ஒரு மசாஜை போட்டு விடு. மை டியர் சீனியர், நீ ரெஸ்டட். I'll play music. Music. Senior. Senior.
சீனியர் சீனியர் எந்திரிச்சு வாயா. வாயா பூஸ்கால ஜிப்ஸி, எத்தனை நாளைக்கு இங்கே? 4 மாதம்தான் ஃபார்மர். சந்தோஷத்தை பாரியா, போன கார்த்திகை மாதம் டெல்லியில் பார்த்ததில்ல. ஆமாம், டெல்லியில் பிரதமரை பார்க்க போயிருந்தீங்களே, என்னாச்சு? முண்டை கட்டியாக கூட நின்று பார்த்துட்டோம், ஜன்னலில் கூட வந்து எட்டி பார்க்கலையே. ஆக்சுவலி நீங்கள் பார்க்க போனப்போ அவருக்கு பிரியங்கா சோப்ராவோட அப்பாயின்மெண்ட். அடுத்த நாளே அவர் பாப்பா நீ குனியா போயிட்டார். என்னது, பப்பு வேகலையா? அது ஒரு நாடியா, டூர் போயிருக்காரு. ரேடியோவில் மன் கி பாத்லாம் கேட்குறது இல்லை. மண்ணுக்கு போச்சு. அட போயா. ஜிப்ஸி சீனியர் எங்க? எங்கே ஆளு? இந்தாங்கய்யா. டேய், இன்னும் போகலையாடா நீங்க? நைட்டு வந்து வான் பண்ணிட்டு போய் இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? எல்லாம் ஸ்டேஷன் வா. எதுக்கு? தலைவர் சில திறக்க வாஞ்சூர் செக் போஸ்ட் டெப்டி சிஎம் வராரு. ரோட்ல ஒரு பையன் படுத்துக்கிறான்னு சொன்னோம்ல. இதெல்லாம் பார்க்கட்டும்யா. இன்கிரெடிபிள் இந்தியா. இதெல்லாம் பார்க்காம தான் நாடு நல்லா இருக்குதுன்னு வீட்டை பார்க்க போயிடுறாங்க. இங்கிலீஷ் பேப்பரு அதான் பேச்சு. அல்லையா மொத்தம் தொடச்சலையா? ஏன் காபஸ் சார் சொல்லியா? நான் எல்லாம் விசாரிச்சுட்டேன். ஒருத்தன்ட்ட கூட ஆதார் கார்டு கிடையாது. எல்லாம் அனாமத்து பயலுங்க. அது இந்த குதிரைக்காரன் இருக்கான் பாருங்க, இவன் மாவோயிஸ்டாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சார். வாட்? ஜிப்ஸி ஆதார் கார்டெலாம் கேட்க மாட்டாங்க. ஏடிஎம் கார்டு இருக்க தலைக்கு 100 rupees ஒன்லி. ஆமாம் டூட், ஒன்று எதுக்கு பிடிச்சிட்டு வந்தாங்க? நேற்று பாண்டியன் தேட்டருக்கு படம் பார்க்க போனேன். தேசிய கீதத்துக்கு எழுந்து நிற்கலன்ட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து 100 ரூபாய் டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா. What the fuck is wrong with you guys? எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? அண்ட் வித் திஸ் தேசிய கீதம் மேட்டர், மாற்றுத்திறனாளிகள்லாம் எந்திரிச்சு நிற்க தேவையில்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருக்கு. இது எப்பையா? Dude, this guy has no idea what sense we're making. Complete nonsense. I know, pretty messed up. நீதித்துறை சொல்கிறது காவல்துறை கேட்க மாட்டேங்குது, காவல்துறை சொல்கிறது நீதித்துறை கேட்க மாட்டேங்குது, மக்கள் சொல்கிறது எந்த துறையும் கேட்க மாட்டேங்குது. ஏட்டே சார், நீ சொல்கிறது கரெக்டு தான்யா. கன்ஃபார்மாக இவன் மாவோயிஸ்ட் தான். நாகூர் ஆண்டவரே. யோ பேசாதீங்க பேசாதீங்க, வெளியே கூட்டின்னு போய் வாயிலே குறிப்பா சுட்டுவானுங்க. ஏய், என்ன சத்தம் இங்க? சிரிக்காதீங்க. ஏய் அம்மாச்சி, தம்மு தம்மு. அடி குச்சிங்க. ஐயோ, அடிச்சு காலி தரமா புறம்போக்குங்களா? யோ மயிறு, எவன் யார் தலையை தந்தா எங்களுக்கு என்னையா? நாங்கள் யார் என் கடை? வெரி வெரி பேட். மாப்பிள்ள இழுத்து போட்டு இவ்வளோ பெரிய மீன்டா. ஜிப்ஸி பேன்ஸ் கிட்ட பயமா? ஓ வாங்க, என்ன விஷயம்? யார்? ஓ சேயா? ஏ சே, பாடுறா, உன்னை பார்க்க யார் வந்திருக்கான்னு. வணக்கம் சொல்கிறாங்க. வாங்க உள்ள வாங்க. இல்லை, நான் போகணும். ஷோ வாங்க, எங்கள் வீட்டுக்கெலாம் வரமாட்டிங்களா? நான் பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். வாங்க, இதாங்க எங்களோட இடம்.
எங்களோட ஹேங் அவுட் பிளேஸ். தோ ஃபார்மர். என்ன ஃபார்மர்? வா ஜிப்ஸி. தோ பாய் அம்மா. வணக்கம்மா. இப்படி எங்களோட பல இடங்களில் இதுவும் ஒரு பேலஸ். வெல்கம். எல்லாம் ஹேண்ட்மேட். இது வாங்க. இது இந்த பைபிள் நம்ம ஃபாரினர் ஃப்ரெண்டு சாம்வேல் அவர் கொடுத்தது. அப்புறம் இந்த குரான் அதரம்பட்டினத்தில் ஒரு பட்டாமணியார் கொடுத்தது. அப்புறம் இந்த பகவத்கீதை ஹரித்வாரில் ஒரு சாமியார் கொடுத்தாரு. எல்லா புக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. பேரும் அட்டையும் தான் வேறு வேறு. அது நானும் சீனியருங்க. தாஜ்மஹால் போயிருக்கீங்களா? ஏங்க தாஜ்மஹால் பக்கத்தில் வீடே இருக்குங்க. அங்கே மட்டும் இல்லைங்க, பார்லிமெண்ட் பக்கத்துலேயும் வீடு இருக்குது. குத்துப் மீனார், சார் மீனார், மைசூர் மகாராஜா பேலஸ், பெரிய கோயில் எல்லா பக்கமும் வீடு இருக்கு. காஷ்மீரில் ஒரு தெருவில் கிடந்துச்சு. என்னமோ ஃபீல் ஆச்சு. ரொம்ப வருஷமாக கூடயே வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுமாங்க? எடுத்துக்குங்க எடுத்துக்குங்க. ஜிப்சி உன்னை பார்க்க ஃபேன்ஸ் கிட்ட பை வந்திருக்காரு. எங்கே இருங்க. அஸ்ஸலாமு பாய். வலைக்கம். ஏப்பா உங்க குதிரைக்கு மெதுக்கிற பழக்கம் போயிருச்சா இருக்கா? அதெல்லாம் போயிருச்சு பாய். சொல்லுங்க பாய், என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு நிக்கா வச்சிருக்கேன். 3ஆம் தேதி காலையில் வெள்ளன நிக்கா. முன்னாடியே வந்துடுனா? ஓகே பாய். மாப்பிள்ளை ஜெட் பஸ்ஸுக்கு குதிரை வேணும். சரி பாய், நான் வந்துடுறேன். ஜாக்கிரதையாக நடத்தி கொடுத்துடணும். என்ன புரியுதா? ஓகே பாய், நான் வந்துடுறேன். வந்து சேர். ஒருப்பட்ட வேலை கிடக்கு. நடப்பா, நோட் பண்ணிக்கப்பா. நல்லா காரியம் மறக்காது பாய். சரி நான் வெயிட் பண்ணுறேன். வாங்க, வீட்டில் தேர்றதுக்குள்ளே கொண்டு போய் விட்டுறேன். ஏண்டா உருன்னு இருக்க? என் கூட லைஃப் ரொம்ப எரிச்சலாக இருக்குல்ல? சரி, உன் லைஃப்பை யார் கூடயாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா யார் கூட பண்ணுவ? நான் சொல்றேன். சரி சொல்லு பாப்போம், நீ எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். அதோ அந்த பொண்ணுங்க முதுகுல ரொம்ப நேரமா தோசை போட்டுட்டு இருக்கானே, அந்த லைஃப்க்கு தானே ஆசைப்படுறேன். தோ அந்த சின்ன பையன் அந்த மாதிரி இருக்கணும் திவ்யா. அவன் வாழ்க்கையில் பார்க்கறது, அனுபவிக்கிறது எல்லாமே லவ் தான். அந்த லைஃப்காக என்ன வேணாலும் தரலாம். சரி, இப்போ எனக்கு சொல்லு, நீ என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியணும். தோ இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி எப்பயும் எல்லாரும் உன்னை சாமி மாதிரி பார்க்கறது சான்ஸே இல்லை. அந்த லைஃப் எனக்கு இந்த ஜென்மத்தில் வேண்டாம். பாவண்டா, அவங்க ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, எல்லா நேரமும் எல்லார்கிட்டையும் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு அந்த பொண்ணோட லைஃப் வேணும். அந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன். அரவிந்த், அரவிந்த், டே அரவிந்த், பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீ போய் திவ்யா கூட்டிட்டு வா. டேய், இது நாய் வந்து காரை தோத்துற கதை. அந்த நாயால் அந்த காரை பிடிக்கவும் முடியாது. அப்படியே பிடிச்சாலும் அதுக்கு ஓட்டவும் தெரியாது. அந்த மாதிரி தான் கதையும். வேண்டாம், விட்டுரு. யார் நீ? நான் அன்னைக்கே டிவோர்ஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிருப்பேன். நீங்க தான் அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத, அவளை திரும்ப வரவை அப்படி இப்படி நான் போட்டு கொலை பண்ணீங்க. இப்ப நடனா நாய்க்கு கார் ஓட்ட தெரியாது, காலை தூக்க தெரியாது, டைலாக் விடுறீங்க. உட்கார் உட்கார். உன் கோவம் என்னங்கிறது எனக்கு புரியுது. டேய், ரொம்ப பிடிச்சவங்கள வர்றது வேதனையான விஷயம்தான்.
ஆனால் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்களை பிடிச்சி வைக்கிறது அதை விட ஜாஸ்தி வேதனை தரண்டா. என் லைஃப்பில் நான் ரொம்ப விரும்புகிறவங்க எல்லாரும் என்னை விட்டு போகணுன்னு இருக்க போல. பெத்தம்மாவே என்னை விட்டு போகும்போது பாதியில் வந்தவளை என்னத்த சொல்ல. வாய மூடுறா. உங்கள் அம்மாவை பற்றி யார் வேணா பேசலாம்டா. நீ பேசக்கூடாது. அவன் போனதுக்கு காரணமே நீ தான்டா. உனக்கு 3 வயசு இருக்கும். நீ எல்லாம் ஆம்பளை பசங்க மாதிரியே அம்மா செல்லமாவே வளர்ந்து அவளுக்கு நீ என்ன உயிர்றா. பொக்கிசமாக வச்சு தினந்தோறும் கொண்டாடும். ரொம்ப நல்லவ பாவ. நம்ம 2 பேர்த்த பார்த்துக்க தெரிஞ்ச அவளுக்கு அவளை பார்த்துக்க தெரியல. ஒரு நாள் தலை சுற்றுதுன்னு படுத்தவ தான் அப்படியே படுத்த படுக்கை ஆயிட்டான். அம்மா செல்லமாவே இருந்த நீ அவள் சாகிறத பார்த்தா அவன் மனசு உடஞ்சி போயிட்டு நினச்சி அவ்வளோ பெரிய வழியை என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம்னு நினச்சி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டு ஆனால் அதே செத்தான். அவளை நினச்சி நான் இன்னும் அழுதுட்டாண்டா இருக்கேன். ஆனால் நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஜாலியாக இருக்கேன். நீ என்ன கேட்க வர போகிறங்கிறது எனக்கு புரியுது. இந்த பார், உங்கள் அம்மாவை நான் இப்போவும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவன் இல்லையே, என்ன பண்ணுறது? வாழ்க்கை யாருக்காக நிற்காத அரவிந்த், போயிட்டே இருக்கும். சோகமாக இருக்கிறதும் சந்தோஷமாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. சங்கர் எனக்கு இப்போ உள்ள சந்தோஷம். ஒருத்தி ஒன்று விட்டு போயிட்டாங்கிறதுக்காக உன் லைஃப்பை ஒரே இடத்துல நிப்பாட்டிக்காத. அரவிந்த், வாழ்க்கை வாழ்றதுக்கு இல்லை, கொண்டாடுறதுக்கு. தினந்தோறும் கொண்டாடு. ரொம்ப நேரமா தண்ணி ஊற்றுறீங்க. வாசு, குமார் உன்னை பற்றி நிறையா சொன்னான்ப்பா. இந்தா உன்னோட 10% அட்வான்ஸு. தேங்க்யூ சார். வாங்க சார், வீடை பார்க்கலாம். சார், இந்த வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. அட்வான்ஸ் கொடுத்துவேன், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே காசை வாங்கிட்டு ஓடிட்டான். அதே மாதிரி தான் 4 வயல பண்ணானுங்க. ஊர் வாய் சும்மா இருக்குமா? வெறும் வாய்க்கு அவள் கிடச்சா மாதிரி ஒருத்தன் ஜன்னல் படாரம் சாத்துதுன்றான், ஒருத்தன் பல்பு தானா எரிதுன்றான், ஒருத்தன் பொண்ணுங்க சிரிப்பு சத்தம் கேட்குதுன்றான், ஒருத்தன் ஜல் 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 கொலுசு சத்தம் கேட்குதுன்றான். ஆளாளுக்கு ஒரு என்ன தம்பி இங்கே நின்ட்டீங்க? ஒன்றும் இல்லை சார், இந்த வீட்டில் நிறைய பெருச்சாலிங்க இருக்கு போல. பழைய வீடு இல்லை, அப்படித்தான் இருக்கும். என்ன தம்பி தட்டி பார்க்குற? அதெல்லாம் நாட்டுக்கட்டை. நாட்டுக்கட்டையா? பார்த்தா அப்படி தெரியலையே. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க. என்ன சார், பொருள்லாம் அப்படியே விட்டீங்க? எல்லாம் எங்கள் தாத்தா காலத்து பொருள். பர்மாலேருந்து கொண்டாந்தது. சுத்த தேக்கு, சும்மா வழ வழான் இருக்கும். என் மேலே நம்பிக்கை இல்லையா? சும்மா தடவி பாருப்பா. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் சார். எடுத்துக்கப்பா. அப்புறம் எப்படி நீ வந்து உன் பாட்டிக்கிட்டெல்லாம் இந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியும்? சார், ஆட்டிக்கிட்டே இருந்தால் எடுக்க முடியல சார், கட்ட மாறிங்க சார். ஓகே, சரி சார், இப்போ மூடிக்கலாம் சார். தம்பி, நீங்கள் என்ன பின்னாடி பார்க்கலையே? சார், முன்னாடி பார்த்ததே போதும் சார். நீங்கள் சாவியை கொடுங்க. இந்த வீடை விற்றதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க சார். இப்போ நீங்கள் போங்க சார்.
ஏய் வா 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 வெளி வா மாமா வெயிட்டிங். பாடி பொட்ட புள்ள வெளிய, நீ ரூமுக்குள்ள சரக்கடிச்ச கிளிய. அந்த கையில் என்ன? கட்டிங் ஃப்ராடு. ஹலோ, என்ன ஓவரா சீன் போடுறீங்க? ஆஃப்டர் ஆல் நீங்க இந்த வீட்டுக்கு ஹவுஸ் புரோக்கர். இவ ஹவுஸ் ஓனரோட டாட்டர், நந்தகுமாரோட டாட்டர். ஓ, இந்த விஷயம் நந்தகுமாருக்கு தெரியுமா? நந்தகுமார் டாட்டர் நந்தகுமாருக்கு தெரியாதா? அதுலடி செல்லம், டாக்டர் கோட்டர் அடிக்கிற விஷயம் நந்தகுமாருக்கு தெரியுமான்னு கேட்டேன். நான் சொல்லட்டுமா? இல்ல நான் தரவா? நீ ஏன் ஏத்திக் போடியா சண்டை போடுற? தண்ணி அடிக்கிறதெல்லாம் ஒரு தப்பா? என்னது தண்ணி அடிக்கிறதுலாம் ஒரு தப்பா? மா, பொண்ணுங்க அடி பைப்ல தண்ணி அடிக்கிறது தப்பு இல்லம்மா, ஆல்கஹால் அடிக்கிறது தான் தப்பு. அதுவும் இப்படி தண்ணி சேர்க்காம ராவா அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏமா, உங்க அப்பா ஊர்ல எவ்வளவு நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. இப்படி பண்றதெல்லாம் தெரிஞ்சா நந்தகுமார் ஆயிட மாட்டாரு. ஏய், சிரிக்கிறியா நீ? இதான நம்பரு? என்னமோ சொல்லுன்னு சொன்னீங்க. இப்ப போனை போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் கெஞ்சிரீங்க. வெத்து வெட்டுக்கலாம். சார் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம் சார். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம் சார். ஏய், என்ன இந்த லதா பாண்டி மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாம் நல்லா கோரஸா சொல்லுங்க பாப்போம். சொல்லு. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம் சார். என்ன வாயில நான் பஞ்சு முட்டைய வச்சிருக்கேன். நல்லா சத்தமா சொல்லுடி. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறோம் சார். என்ன போன் சைலண்டா இருந்ததா? அப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ரூம் நம்பர் சொல்லுங்க. அட இதான் பார்ட்டி. இவனுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பு. என்ன சிங்கப்பூர் பாட்டின்னு சொல்லியிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். வெட்லா ஜலான் போட்டோம். ஒரு புரோக்கர்னா என்ன பண்ணோம்? பைரன் சேலரையும் கூட்டு வந்து இடத்த காட்டி விற்று கமிஷன் வாங்கிட்டு போனோம். அதை விட்டுட்டு இவரே வாங்குவாராம். அதுவும் எப்படி? ஒன்றுக்கு பாதியாக விலை கொடுத்து. யார் வாங்கினா என்ன சார்? வீட்டை விற்கணும்னு நினச்சா வித்துட்டு போக வேண்டியதானே? சும்மா இல்லை, அந்த வீட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஆஃபரே கொடுக்குறேன். வாசு, உன் விலையை சொல்லுவா. 40 லட்சம் ஃபைனல்னு சொல்லுங்கண்ணே. அப்புறம் என்னண்ணே? 3 வருஷத்துக்கு முன்னாடி 60 ஆரம்பிச்சு படிப்படியாக இறங்கி இப்போ 40 வந்து நிற்கிற. இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு வா, இலவசமாகவே வாங்கி போயிடலாம். அந்த இடத்தோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் சார். உங்களுக்கு தான் மார்க்கெட்டில் அந்த வீட்டுக்கு என்ன மதிப்புன்னு தெரியல. என்னல ஒரு நல்ல பாட்டியை கூட்டிட்டு வர சொன்னா இவன் கித்தாப்ல. மரியாதையை பேச சொல்லுங்கண்ணே. நான் வரேன். வாசு நில்லுப்பா. வாசு நில்லுப்பா. அட நில்லுப்பா. என்னப்பா உனக்கு என் பொண்டாட்டி மாதிரி புஸ்கு கோவம் வருது? பின்ன என்ன, வீடை வாங்க வந்தேன். மானத்தை வித்துட்டு இல்ல. மானத்தெல்லாம் பார்த்தா முடியுமாப்பா? இந்த பாரு, அண்ணனை பாரு. திருப்பி நான் உனக்கு முடிச்சு கொடுத்தா நீ அண்ணனுக்கு என்ன பண்ணுவ? நல்லா வெயிட்டா கவனிக்கிறேன். பாருங்க, ஒரு விஷயம், 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன். அங்க வந்து ஏதாவது மாத்தி பேசுனீங்க மண்டையில போட்டுக்கிறேன். கல்யாணம் நடக்குது, நல்ல சகனம்பா. அது திருட்டு கல்யாணம்ப்பா. கமிஷனுக்காக எது வேணாலும் பேசுறது. அங்கேயே ரெண்டு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் வாங்க. பிரியா படிச்சு கமான் வாங்க சீக்கிரம். கையெழுத்து போடுறவங்களா இந்த பக்கம் வாங்க. ஆமா ஆமா இப்படியாப்பா. எனக்கு என்னமோ சரியா படல. நீங்க சும்மா இருங்க மிஸ்டர். தேன நேரத்துல இதுக்கு தான் சின்ன பசங்களோட வரக்கூடாதுன்றது. வேணா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வருவாடா. கரண்ட் வேற போச்சுடா. சூப்பர்ப்பா. இதே மாதிரி தான் இளையராஜா ஹார்மோனி பட்டி மேல கை வைக்கும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சான். அப்புறம் ஒரு எங்கேயோ போயிட்டாரு. அப்புறம் ராஜா எதுக்குள்ள கை வைக்கும் போது கரண்ட் போச்சா? அசிங்கமா பேசாத. டேய், நீ அசிங்கமா புரிஞ்சுக்கிட்டடா. டேய், எங்க இருந்தியா பேசுற பண்ணி? எங்க இருந்தியா பேசுற? சரி, அவனை நான் கண்டுபிடிக்கிறேன். தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது. எதுக்கு அவ்வளோ அவசரப்படணும்? நான் சொல்ல நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படி என்ன அந்த வீடு உங்களுக்கு அவ்வளோ முக்கியம்?
வாசு, நீ நல்லா படிச்சு பெரியாளாயே 4 பேர் உன் கீழே வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும். அது நான் என் கண்ணால பார்க்கணும். கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் கடத்துச்சு. ஹவுஸ் ஓனர் ஏமா காலனிக்கே சொல்லியிருக்கேன்ல 8 மணிக்கு மேல சொட்டு தண்ணி விட மாட்டேன்னு. உன் புள்ள மட்டும் 8:30 மணிக்கு குளிக்க வருவாரு. நான் வந்து முதுகு தேய்ச்சி விடணுமா? பாமா அவன் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா. ஸ்கூலுக்கு நேரமாச்சு, கொஞ்சம் தண்ணியை திறந்து விடுங்க. உன் புள்ள படிச்சா எனக்கு என்ன, பிச்சை எடுத்தா எனக்கு என்ன? எவ்வளவு திமிரு இருந்தா என் புருஷனை நீ கை நீட்டி அடிப்ப? நாசமா போக, உன் கையில கட்ட முளைக்க. வாடகை வீட்டுல இருக்கும் போதே இவளுக்கு இவ்வளவு திமிரு, இன்னும் சொந்த வீட்டுல இருந்துட்டா. ஐயோ தாங்காதரி அம்மா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நீ குடுக்குற செல்லத்துக்கு உன் புள்ள தரங்கலையா தான் போறான். என்னடா இது? அம்மாவை கூப்பிட வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னடா ஆச்சு கண்ணுக்கு? என்னங்க இது கொஞ்சம் பாருங்க. ஒண்ணும் இல்லம்மா. யாரா அவன் அடிச்சது? ஓனர் பையன் அடிச்சிட்டான்பா. அவன் அடிச்சா நீ வாங்கிட்ட வருது? பயந்து ஓடனா வாழ்க்கை பூரா ஓடிட்டே இருக்கணும் வாசு. அவன் ஹவுஸ் ஓனர் பையன்பா. யாரா இருந்தா என்னடா? இனிமே எவனை அடிச்சான்னு வந்து சொல்லாத. அடிச்சுட்டேன்னு வந்து சொல்ல. தப்பு செஞ்சா புள்ளைய கண்டிக்கணும். அதை விட்டுட்டு அடிக்க கத்து கொடுத்துக்கிட்டு கத்திட்டு இருக்கீங்க பாரு நம்ம புள்ளைய எப்படி போட்டு அடிச்சிருக்கான்னு. ஒண்டி குடுத்தனத்துல இருக்கும்போது எவ்வளவு பண்றீங்கன்னா, நீங்க எல்லாம் சொந்த வீடு வாங்கிட்டா அவ்வளவுதான். கண்ணு உள்ள பண்றதா என்ன ஆயிருக்கு? இதெல்லாம் வீடா கிடைக்காது. போங்க போய் கெடுத்துறதா அலைங்க. அப்பா எடுக்க சொல்றாங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அண்ணா வரட்டும். நேத்துல இருந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணம் நம்ம பொண்ணு முத வீட்டுக்கு வரப்போறா. வரும்போது அவசரம் முடிச்சுமா இதை பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ள வரணுமா எப்படி? என்னப்பா தகவல் ஏதாவது தெரிஞ்சுதா? எப்பப்பா எடுக்க போறீங்க? சார் மாமா இன்னும் வரல சார். இன்னும் ஒரு நாள் பார்த்துட்டு நாளைக்கு. என்னப்பா மாமா நோமான்னு அதே கதையை சொல்லிட்டு இருக்கேன். சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. சொந்தக்காரங்களாம் வந்து சாவகாசமாக பணத்தை எடுக்கணும்னா அதுக்கு சொந்த வீட்டில் இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு நாள் சாவு வரும் சார். அந்த சாவில் இந்த மாதிரி சங்கடமும் வரும். அடி செருப்பால யாரடா சமைக்கிற? நான் செத்தா ஒரு வீட்டுக்கு 10 வீடு இருக்குடா. உங்க அப்பட மாதிரி ஒண்டி கொடுத்தது நான் ஒண்ணும் இல்ல. எட்ரா பணம் விடுங்க, நாங்க அவரை எடுத்து பாரு. உங்களை ஏன் சட்டை பிடிக்கிறேன்னா பணத்தை மட்டும் இல்ல, பணத்தோட சேர்த்து நீங்களும் காலி பண்ணுங்க. எப்படி வீடு காலி பண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. காலி பண்ணுங்க, உடனே காலி பண்ணுங்க. அதால 2 குத்தி இருப்பேன். நீ தான் தடுத்துட்ட. எத்தனை பேரை தான் அடிப்பேன்? அவர் பேசுறது கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவர் கேட்டதோட தப்பு இல்லையே. ஒரு வகையில வாடகை வீட்டில் இருக்கிறது ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான். உன் அப்பா சம்பாதிச்ச சம்பாத்தியத்துல பாதி பணம் வாடகைக்கே போகும். மீதியை வச்சு தான் குடும்பம் நடத்து. எனக்கு ஒரு ஆசை, சொந்தமா ஒரு வீடு வாங்கி உன் புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா வாழணும். அதை நான் பார்க்கணும். ஹவுஸ் ஓனர்களை பார்த்து பயப்படுற மிடில் கிளாஸ் கஷ்டம் என்னோட பிடிச்சி போடும். மாமா என்னம்மா இப்படி ஆடுற? சொந்த வீடு வாங்குறது அவ்வளோ கஷ்டமாமா? இரு, இந்த வீடு இந்த வீடு சின்னதா இருக்கு. இந்த வீடு இந்த வீட்டை வாங்கி அந்த பால்கனியில உன்னை ராணி மாதிரி நிக்க வச்சு ஐயா வேலைக்கு போகும்போது உன்னை டாட்டா காட்ட வைக்கிறா இல்லையா? பாரு, நீ எனக்கு டாட்டா காட்டுவமா? உட்காருடா, சின்ன புள்ள மாதிரி உட்காரு. என்ன பார்வதி இது? வீடு வாங்கிட்டேன்னு சொன்னா, ஆனா காமிச்ச வீடே வாங்குவான்னு நான் நினைக்கல. இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டதே இந்த நாளுக்காக தானம்மா. இனிமேல் ஹவுஸ் ஓனர் தொல்லலாம் இருக்காது. இது நம்ம வீடுமா. என் மாப்பிள்ள சமத்தை பாத்தீங்களா? அத்தை என்னையத்தான் சொல்றாங்க.
கியூல வாங்க. ஓகே ஓகே. ப்ளூ சட்டை. ஏய் என்னடி பண்ற? கியூல நிக்க சொல்லிக்கிறாங்க மச்சான். இந்த சலான்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தா கொள்ளடிப்பியா? கண்ணை எடுத்து தள்ள வேடி. அவன் தலையில வேடி. நேரா சொல்லு. இவளை எல்லாம் கூட்டிக்கிட்டு எப்படி வெளில போறமா தெரியலையே. கியூல நிக்க சொல்றேன். ஐயோ ஜான். இது என்ன தம்பி துப்பாக்கி வச்சிட்டீங்க? ஏய் என்னடா உதறற? அங்க பாருடி உனக்கு ஆடும். ஏய் இங்க வா. போனா போ. விடி. ஏய் ஓபன். ஹெல்ப். நில்லு. போ. இந்த பக்கம். பக்கத்து நில்லு. பாருங்க, இந்த பேங்க்ல கொள்ளடிக்கிற பணம் இன்சூரன்ஸ் மூலமா திரும்ப வந்துடும். அதை விட்டுட்டு பேங்கை காப்பாத்துறேன்னு சொல்லி ஹீரோயிசம் காட்டினீங்க, தேவையில்லாம உயிர் போயிடும். உயிர் மேல ஆசை இருக்கவங்கலாம் மரியாதை கீழே உட்காருங்க. எல்லாம் உட்காரு. ஏய் எல்லாருக்கும் ஃபோனை வாங்க. ஏய் வாங்கடா. போடுங்க எல்லாரும் ஃபோனை கொடுங்க. ஏய் பச்சை போடு. ஜான்சி உள்ள இருக்கால என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து 10 நிமிஷத்தில் கொள்ளடிச்சு போயிட்டே இருக்கலாம். சரியா? கடமைக்கு முன்னாடி காதலியாக இருந்தாலும் விடுறது இல்லை. அவ்வளோ சொல்லி எந்த மனையில் இன்னும் ஃபோன் வச்சிருக்கிறது? என் ஃபோன் தான். 10 ரூபா. சரி எனக்கு அந்த வெள்ளை சட்டை தெரிஞ்சு போடுங்க. ட்ரெஸ்லாம் போட்டு இப்பெல்லாம் தூக்கூடாத, தனியாக போடா. ஏய் ஜான்சிடா. அவங்க அமைதியாக தாங்கிறாங்க, நீ பேசு. சொல்லு பேபி. ஜீவா, நான் வண்டலூர் பிஓஹெச் பேங்க்குக்கு வந்தேன். இங்க 4-5 கொள்ளைக்காரங்க உள்ள பூந்துட்டாங்க. என்ன ஒரு டாய்லெட் குள்ள தள்ளி லாக் பண்ணிட்டாங்க. ரிலாக்ஸ் பேபி. நீ ஒன்றும் பயப்படாத. 10 நிமிஷத்துல நானே அங்க வரேன். தயவு செய்து போலீஸ் மட்டும் ஃபோன் பண்ணிடாதமா. அப்படி பண்ணா உன் உயிருக்கு தான் ஆபத்து. ஓகே ஓகே மச்சி. சொல்லு மச்சி. ஜான்சி கையில ஃபோன் இருக்கு மச்சி. தெரியும் மச்சி. இப்பதான் ஃபேஸ்புக்ல ஐ மீன் ட்ரபிள் அப்டேட் பண்ணிருந்தா. நான் கூட டிஸ்லைக் பண்ணிட்டேன். உன்கிட்ட போய் சொன்ன பாரு. இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன். டிஸ்லைக் தானே பண்ணேன். ஏன்னா கோச்சிக்கிற? கொடு. நம்ம மச்சான் ஃபோனை பிடிங்கிட்டு வந்துட்ட போல. ப்ரொஃபஷனல் திருடனை மிஞ்சிட்டேன். இந்த போஸ்ட் டெலீட் பண்ணிட்டேன்ல. டேய் எங்கடா என் ஜான்சி? பேட்டி ஃபுல்ஸ். நானும் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு தெரியுமா? எப்போ நீங்க இந்த உயிரோட போக மாட்டீங்க. நான் புரியுதா? இதை படி. செவுல இருந்து போயிடும். ஏய் லாக்கறங்க. அங்க இருக்கு. ஏய் கூட்டிட்டு போ. ஏய் மச்சி நீ எல்லாரும் சமாளி. நான் லாக்கர் ரூம் போயிட்டு வந்துறேன். மச்சி நான் ரூமுக்கா கூட்டிட்டு போறேன். நானு ஏய் மாஸ்க் போட்டுருக்கான்னு பாக்குறேன். இல்லாட்டி மூஞ்சிலே துப்பிடுவேன். முட்டா கடன் வாங்கி. டேய் போனவங்க பணத்தோட வந்துருவானுங்களே. ஆமா மச்சி. பணம் வந்தோடனே நம்ம எல்லாரும் பிரிச்சுக்கிட்டு செட்டில் ஆயிடுறோம். பங்கு பணத்துல என்ன ஹீரோவை போட்டு படம் எடுக்கிறியா? ஐயா என்னத்துக்கு உன்னை வச்சு படம் எடுத்து நான் நாசமா போனோமா? நீ தான் சாக போறல, உனக்கு எதுக்கு பணம்? ஓ உன்னை வச்சு படம் எடுத்தா செத்துரும், நீ ஒத்துக்கிற. சாவு. பண்ணிட்டான்டா தலைவன். அப்படிதான் நீ என் தலைவன் பார்த்து பாடா. ஏய் என்னது இது? உள்ள ஒரே பிட்டு படம், புது படமா இருக்குது. இதெல்லாம் எவன் கொண்டு வந்து வச்சான்? இந்த விஷயம் தொலை தாங்க முடியலையா சார்? அதனால திருட்டு விசிறிக்காரங்க மாஸ்டர் காப்பி எங்க வச்சிருக்காங்க. சரி அடுத்து தர. என்னம்மா இது? சிசிடிவி ஹார்ட் டிஸ்க். இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிடல் ஃபுட்டேஜ். அப்ப யூஸ் ஆகும். எதுக்கு தேவையில்ல அதெல்லாம் வச்சிருப்பா. அப்படியா? சரி ஓகே வேணாம். அம்மா இந்த பாருமா, நல்ல அமௌண்ட் இருக்கிற மேட்டரா தரமா. போற எடு மொத்தம் எடு. உள்ள வரலாமா? பணம் போட வந்தியா எடுக்க வந்தியா? போடணும். அப்ப வரணும். Don't touch me. I like only kurda.
நோ பர்தா. இது உனக்கே சிரிப்பு வருதா? நான் ஒரு என்ஆர்ஐ கஸ்டமரை இப்படியா ட்ரீட் பண்றது? உன்னை இன்னும் எப்படிலாம் ட்ரீட் பண்றாங்க பாரு. என்ன ஒரே கொரில்லா கூட்டமா இருக்கு. ஜெய் ஆஞ்சநேயா, நீ சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கியா? அதனாலதான் சுவிட்சர்லாந்து செழிப்பா இருக்கு. இனி ஒரு நாள் வசூல் இல்ல, மொத்த வசூல் எங்க? ஹலோ, இது ஒரு நாள் கலெக்ஷன் இல்ல, மொத்தமா லாக்கர்ல இருக்கிறதே இவ்வளவுதான். இது மொத்தமா 1 கோடி கூட தேராது போல இருக்கு. இதுக்கா இவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம்? இருக்கிறத எடுத்து கிளம்புவோம். என்ன மச்சான் வெயிட் இல்ல, எல்லாம் 5000 நோட்டா? டேய், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அமௌண்ட் இல்லடா. 1 கோடி ரூபாய் தான் தேரும். டேய், ஒரு சாதாரண கவுன்சிலர் வீட்டுக்கு ரைடு போனாலே 100 கோடிக்கு மேல கிடைக்கும். இவ்வளவு பெரிய பேங்க்ல 1 கோடி தான் கிடைச்சதா? கிடைச்ச வரைக்கும் லாபம் பார்க்கலாம். சுத்தி போலீஸ் ரவுண்ட் பண்ணிட்டாங்கடா. ஆமா மச்சி, முடிஞ்சு. இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சதா சார்? இன்னும் எதுவும் கிடைக்கல. ஏய், என்னடா யோசிக்கிற? நான் பாத்துக்கிறேன். என்னப்பா வெளியே என்ன போறா? ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சீங்க, உள்ள ஒரு உயிர் போயிடும். ஏய், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உள்ள இருக்கிறவங்க உயிருக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. எங்களுக்கு என்ன வேணுங்கிறத நாங்க யோசிச்சு சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள வர ட்ரை பண்ணீங்க, வெளியே போகும்போது பணத்தை அள்ளிட்டு தான் போவீங்க. டேய், என்னடா பண்ணிட்டு வந்து நிக்கிற? டேய், வெளியே அவ்வளவு போலீஸ் நிக்குது, பில்லா கன்னு காட்டுறேன், அதுவும் டம்மி கன்னு. டேய், நீ வாடா. எதுக்குடா ஆயா இலவு கூட்டுற மாதிரி கூட்டுறேன்? நீ பாரு, பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகல, இனி பிளான் பி தான். அது என்னடா பிளான் பி? அன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் படம் காட்டினல, காசு இல்லைன்னதும் உள்ள இருக்கிறவங்களை பணைய கைதியை வச்சு மிரட்டி பணம் வாங்கினாங்க. அதை தான் இப்போ பண்ண போறோம். போலீஸ் சொல்ல வந்தா நமக்கு பாடலாம். ஐயோ, எனக்கு யார் ஆகுதுடா, சுகர் ஆகுதுடா, மயக்கம் வர மாதிரி. உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் இங்க தான் சாவற. நான் சொல்றதுதான் பிளான். நீ சொல்றதா சரி எனக்கும் தோணுது. உனக்கு அப்படிதான்டா தோணும். எல்லாம் ஒன்னால தானே வந்துச்சு. இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? எனக்கு ஏற்கனவே ஏமா எருவு மாட்டை அமுச்சு வச்ச மாதிரி தெரியுது. எக்ஸ்கியூஸ் மீ லேடீஸ். அனிமல்ல இது ஒரு புது வெரைட்டி அனிமல் இருக்கேடா. எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க சார், நானும் உள்ள வரேன். நானும் உங்களை மாதிரி பயங்கரமான தீப்பு தான். மாசம் 1ஆம் தேதி ஆனா பென்ஷன் வாங்க வர ஆயா தாத்தா கிட்ட பணத்தை அடிக்க தான் என் டியூட்டி. என் பேட் லக் உங்ககிட்ட மாட்டிக்கினேன். இட்ஸ் ஓகே, இஃப் டோன்ட் மைண்ட். என்னையும் உங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஆட்டிங்க ஹாலிவுட் படம்லாம் பார்த்து ஹைடெக்கா திருட வந்துருக்கோம். கிளவி கிட்ட சுருக்கு போய் திருட நீ எங்களோட சேர வரியா? நீங்க ஹாலிவுட் தீப்பு, நான் கோலிவுட் தீப்பு. எதுக்கு நமக்குள்ள கேப்பு? நீங்க எல்லாம் யாராவது மிரட்டினா தான் பயப்படுவாங்க, என்னெல்லாம் பார்த்தாலே பயப்படுவாங்க. இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதா गाइस? Dress கலர் பார்த்தா தெரியல, தெளிவா இருக்கறா. அங்க உட்கார்ந்துங்கற வேணா கூப்பிடுங்க. போடா. ஏய், அவனை விடுறா. இப்போ நம்ம எவ்வளவு கேட்கலாம்? ஓ, யோ பெரியா. ஷூட்டிங், போஸ்டர், கட் அவுட், ரிவ்யூக்காரன் காசு 5 கோடி. அப்போ ஆளுக்கு 5 கோடி. மொத்தம் 9 கோடி. ஏய், அருகட்ட முண்டா ஆளுக்கு 5 கோடினா எப்பறம் 9 கோடி வரும்? 25 கோடி. அப்ப 25 கோடி. என்ன யோசிச்சிட்டியா? எதுவா இருந்தாலும் கேளு. உள்ள 18 பேர் உயிர் இருக்குது. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா 20 கோடி ரூபாய் கொடுத்துருங்க, நாங்கள் அமைதியாக போயிடுறோம். 20 கோடியா? அதுக்கு எவ்வளவு சைபர்னு தெரியுமாடா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க கேட்ட காசு நீங்க கொடுக்கல, உள்ள ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு உயிர் போகும்.
சார் ஃபிங்கர் கவுண்டிங் பண்ணுறான் சார் உள்ளே போய் யாரையும் ஷூட் பண்ண போகிறான் சார். எதுவும் பண்ணிடாதப்பா. 8 சைபர். என்னது 8 சைபரா? ஓ 20 கோடி ரூபாய் 8 சைபரியா? விளையாட்டு விஷயம் இல்லை தம்பி. எங்களையும் விளையாட்ட நினைக்காதீங்க. வேற எதுவும் தந்திரமா யோசிக்காம முதல்ல பணத்தை ஏற்பாடு பண்ற வழியை பாருங்க. இப்போ நான் உள்ள போறேன்.